அனைவருக்கும் வணக்கம். மகாலய அமாவாசையின் கடைசி நாளில் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் இது போல் பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக லாபகரமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சிறு போராட்டம் உண்டாகலாம். சில இடங்களில் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் விற்பனையும் பண வரவும் அதிகரித்து உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும். புதிய தொழில்களில் முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உங்களின் திறமைகள் வேலை முன்னேற்றத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் மிக சிறப்பான உயர்வு ஏற்படலாம். உங்களுடைய தொழிலை விரிவு செய்வதற்கு திட்டம் வகுத்து நீங்கள் செயல்படலாம். குடும்பத்தில் இருந்த விவகாரங்கள் நீங்கும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைத்து உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்றம் இறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். கேது 4ல் இருப்பதால் கேட்ட இடத்துல தடையில்லாமல் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கலாம். வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சோம்பேறித்தனமாக செயல்பட வேண்டாம். புதிய முயற்சிகள் முதலீடுகளில் நீங்கள் செம்மையாக செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிசம் 1, 2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார். பணவரத்து கூடும், செயல்திறமை அதிகரிக்கும். ராசியை பார்க்கும்போது சூரியனால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை நீங்கள் செய்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான பணியில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு கை கொடுக்க உங்களுடைய சூழ்நிலைகள் உருவாகக்கூடியதாகவும் தொழில் ஸ்தானத்தை உங்களுக்கு அதிபதி சனியை அலங்கரிப்பதால் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையில் நீங்கள் ஈடுபடுவீங்க. தேவையான நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பண வரவு குறைந்து காணப்படலாம். நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எளிதில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கலாம். மகிழ்ச்சியான நிலை காணப்படலாம். அரசியல் துறையில் உங்களுக்கு பிணக்கு நீங்கி ஒன்று சேரக்கூடியதாகும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கக்கூடியதாகும். விளையாட்டுகளில் உங்களுடைய ஆர்வம் உண்டாகும். ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருமை சேரும். புதிய நபர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகலாம். தந்தையின் உடல்நலன கவனம் தேவை. நீண்ட தூரத்தில் இருந்து தகவல்கள் உங்களுக்கு மன திருப்தியை தருவதாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்களை பெறுவீங்க. பணவரத்து கைகூடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமையாக எதையுமே செய்து பாராட்டு பெறுவீங்க. எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் இருக்குது. செல்வம் சேரும். செயல்திறன் கூடும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.
இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைச்சிருக்கு. கஷ்டங்கள் நீங்கி தனவரவு அதிகரிக்கலாம். தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் அமையும். வழக்கத்திற்கு மாறாக உறவுகள் அதிக உணர்ச்சியடையும். காலதாமதமான வார்த்தைகளை அளந்து பேசுவதும் நல்லது. அப்படி இல்லை என்றால் உங்களை அறியாமலே நீங்கள் வார்த்தைகள் அவர்கள் மனதை புண்படுத்த செய்யும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு உடன் பணிபுரிபவர்கள் மூலம் வேலையில் சில தொந்தரவுகள் எழலாம். மிருக சீரிசம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத தனவரவு உண்டு. சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசக்கூடியதாகும். உங்களுடைய தொழில் திறன் அதிகரித்து முன்னேற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு தொலைதூர பயணங்களின் மூலம் ஒரு நன்மைகள் ஏற்படலாம். எடுத்தோம் கவுத்தோம் என செயல்படாமல் எதையுமே ஆலோசித்து செயல்படுத்துவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய வாக்குவாதங்கள் செய்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வில் பிரச்சனைகள் எழலாம். அரசு பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் நம்பிக்கை உண்டாகலாம். பண வரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. லாபாதிபதி சந்திரனுடைய சஞ்சாரம் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். பேச்சின் இனிமையான காரிய வெற்றி உண்டாகலாம். சனியின் சஞ்சாரம் எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நிதி நிலைமையை கவனித்து நீங்கள் செயல்பட வேண்டும். வருமானத்தை விட அதிக செலவுகள் இருக்கும். வார தொடக்கத்தில் குழந்தைகள் பற்றிய சில கவலைகள் ஏற்படலாம். ஆனால் வார இறுதியில் நீங்கள் அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும். நண்பர்களின் உதவியுடன் முழுமையடையாத பணிகள் முடிக்கப்படும். குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உங்களுடைய முடிவுகளை உடன் பிறந்தவர்கள் மதித்து ஆதரிப்பாங்க. பணியிடத்தில் புதிய பொறுப்புடன் கூடிய புதிய பதவிகள் பெறலாம். வாரத்தின் நடுப்பகுதியில் தொழில் ரீதியாக குறுகிய அல்லது குடும்ப விஷயமாக நீண்ட தூரம் நீங்கள் பயணிக்க வேண்டியிருக்கும். இது மகிழ்ச்சிகரமானதான ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். காதல் உறவுகளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய காதல் துணையிடத்தில் இனிமையாக நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க. உங்கள் துணையிடத்தில் முழு ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். எந்த ஒரு வேலையுமே செய்வதற்கு முன்பு பல முறை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. புதிய முடிவுகள் எடுப்பதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தள்ளி போடுவது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனுக்காக கவனிக்க வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்களே மருந்து மாத்திரை சாப்பிடாதீங்க. மருத்துவரை அணுகுவது நல்லது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் தேவை. வியாபாரம் வேலை எல்லா விஷயத்திலுமே நிதானம் தேவை. ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் கிரகநிலை உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.